உளி கலப்பை, சட்டி கலப்பை, அந்த மாதிரி கலப்பை எல்லாம் பயன்படுத்துவீங்களா? அதெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது. அதிகபட்சம் ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. ரொட்டவேட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ரொட்டவேட்டரோட அதிகபட்ச டெப்த் அப்படிங்கிறது 11 சென்டிமீட்டர் தான். 11 சென்டிமீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சனம் தான். இந்த ரொட்டவேட்டர் ஒரு சனம் தான் உழவு பண்ணுது. ஆனா நீங்க வந்து பையனோட வேர் அப்படிங்கிறது பாத்தீங்களா 40 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ள போகும். அப்ப நீங்க ஒரு ரொட்டவேட்டரை போட்டு ஒரு உழவு பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, அகல உழுவதை விட ஆழ உழவு தான் சிறந்தது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்ப இந்த பக்கம் நீங்க வெறும் ரொட்டவேட்டர் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. இந்த பக்கம் உள்ள இடத்துல உளிக்கலப்பை வச்சுதான் கலப்பை வச்சு உழுதுருக்கீங்க. இப்ப ரொட்டவேட்டர் போட்ட இடத்துல இந்த அளவு வரைக்கும் தான் மண்ணு வந்து உடஞ்சிருக்கும். பெருசாலாம் உடஞ்சிருக்காது. இந்த இடம் எல்லாமே ரொம்ப கடினமா தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனா உளிக்கலப்பை பயன்படுத்தினா குறைஞ்சபட்சம் அதோட ஆழம் வந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் போகும். நல்ல ஆழம் 40 சென்டிமீட்டர் வரைக்கும் அது போகும். அது ஓட்டுற டிரைவரோட திறமையை பொறுத்தது. நமக்கு ஒரு 30 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் அந்த உளிக்கலப்பை நமக்கு மண்ணை உடச்சு விடுது அப்படின்னு நம்ம ஒரு அளவு எடுத்துக்கோங்க. ஸோ அப்ப மண்ணு வந்து இது அளவுக்கு உடஞ்சிருக்காங்க. இப்ப நீங்க ரெண்டு பக்கமே பயிரை நடுறீங்க. இந்த பக்கமும் நம்ம நெல்லை நடுறோம், இந்த பக்கமும் நெல்லை நடுறோம். இதோட வேர் வந்து கீழே ஆழமா அடி வரைக்கும் போகும். நல்ல ஆழமான வேர் போறப்ப நமக்கு தூர் வந்து அதிகமா கட்ட ஆரம்பிக்கும். ஆனா நம்ம வெறும் ரொட்டவேட்டரை மட்டும் போட்டு அதுல நடவு பண்றப்ப இந்த பக்கம் ஒரு நெல் இருக்கு, இந்த பக்கம் ஒரு நெல் இருக்கு. இப்ப வேர் வந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ஞாபகம் இருக்கா? ஆனா இந்த வேர் வந்து 11 சென்டிமீட்டருக்கு மேல ரொம்ப அதிகபட்சமா வளர முடியாது. ஒரு கட்டத்துல நின்று போயிடும். அப்ப இந்த வேர் வந்து கிடைமட்டமா வளர ஆரம்பிக்கும், இந்த பக்கவாட்டை வளர ஆரம்பிக்கும். அப்ப இந்த பக்கம் உள்ள பயிரோட வேரும் இந்த பக்கம் பயிரோட வேரும் ரெண்டும் மெர்ச்சாக ஆரம்பிச்சு ரெண்டும் பலர்ச்சாக ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல நீங்க உரத்தை போட்டீங்க அப்படின்னா இந்த உரங்கள் அப்படிங்கிறது ஒழுங்கா எந்த பயிராலையுமே எடுத்துக்க முடியாது. சோ இந்த இடத்துல பயிர் தூரும் கட்டாது, பயிர் உட்கார்ந்தபடிதான் இருக்கும், பயிர் எந்திரிக்காது. அப்ப நமக்கு வந்து உழவு அப்படிங்கிறது ஆழமா இருந்தாதான் அந்த இடத்துல பயிர் தூளும் கட்டும், நல்லா பயிர் செழிப்பாகவும் வளரும்.